ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்டெக்ஸ் மாடலிஸ்ட். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா துரியான்ற ஒரு ஹோட்டல் தான் போகிறோம். அதாவது வந்து நான் இன்றைக்கி மார்னிங் அடுத்த நாள் நைட் பேசிகிட்டு இருக்கேன். புக் பண்ணேன், இன்றைக்கி தான் புக் பண்ணேன். ஸோ பிசி தான் புக் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் புக்கிங் தான். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளோட ஹோட்டல். ஸோ நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். இங்கே மார்க் பண்ணுறோம். நீ வாமா, உள்ள வாமா. ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய ரூமா என்ன? தனித்தனியாக படுக்கிற மாதிரி. மக்களே, இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த சிஸ்டம். அதாவது வந்து நம்ம படிக்கிறோம்னா படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதாவது காஃபினா காஃபி சம்மந்தமான லைட் மட்டும். இப்போ காஃபின்னு செலக்ட் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல லைட் எரியுதா? ஸோ பாருங்க, காஃபின்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ எல்லாமே இதில் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ லைட் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த இடத்துல லைட் ஆன் ஆகும். கண்ட்ரோல் காட்டுறேன். ஸோ அந்த லைட் ஆனில் இருக்கா? ஸோ அப்படியே பாருங்கள், ஸோ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஊட்டியில் பார்த்தோம்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன். ஓகேவா? அப்புறம் டேபிள் லைட்டு, எங்கே டேபிள் லைட்டு எரியுதுன்னே தெரில, அது ஓகே. அப்புறம் நைட் மோட், எங்கே நைட் மோடுன்னே தெரிலையே. சில்லிங் போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. அந்த அளவு சில்லிங்னு மாறவே இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நோண்டிட்டேன். வெண்ட் எல்லாமே இருக்குது மக்களே, நல்லாயிருக்கு. திஸ் மெத்தட் இஸ் சூப்பர். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு குட் நைட் தான் சொல்லணும், பட்டு வியூ செமையாக இருக்குது. ஸோ அதாவது வந்து இந்த கீழே தெரியுமா ஒரு டவரு. இந்த டவர் என்ன பேசிஸில் கட்டியிருக்காங்கன்னா, கீழே ஒரு ரோடு தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. அந்த டவர் சென்டரில் இருக்கும், டவர் சென்டரில் இருக்குது, கீழே 2 சைடு ரோடு தெரியுதுல்ல. அதாவது இப்படி போய் அப்படியே சுற்றி இது வெளியே வரும், உள்ளே போய் இப்படி சுற்றி வர்றது தான் அந்த டவர். ஸோ இந்த டவரில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஃபுல்லாக அப்படியே இப்படி ரவுண்ட் ஸ்டெப்பு. ஸோ நேற்று நைட் ட்ரை பண்ணேன், பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று இல்லை ப்ரோ நைட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் நமக்கு வந்து 8:30 வரை டைம் இருக்குது, பட் ஃபங்க்ஷன் வந்து 7:30க்கு. இட்ஸ் ஓகே, ஆல் திங். சென்னை. ஓ, ஆனால் நம்ம சென்னை அவுட்டரில் தான் இருக்கோம். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சோழிங்கநல்லூரில் இருக்கோம்.
என்னோடய காலேஜ் நியர்பையில் இருக்கும் கரெக்டாக. ட்ரேட் சென்டர் பக்கத்தில் இருக்கேன். அதான் சோழிங்கநல்லூரும் இல்லாமல் கரெக்டாக ட்ரேட் சென்டர் நியர்பை. எனக்கு எங்கேயாவது பார்த்தா ட்ரேட் சென்டர் தெரியும், பட் ட்ரேட் சென்டர் எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நான் கரெக்டாக வேறு லெவலில் ஹைப்பாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் பேசியிருக்கேன், நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் கண்டினியூ பண்ணுவோம். ஹே மக்களே, குட் மார்னிங். சாரி லேட் ஆயிடுச்சு. ஸோ காலையிலே சீக்கிரம் அனுப்பி விட்டாங்க. அதாவது நம்ம நேற்று ஒரு சம்பவம் பண்ணோம் தெரியுமா? அதாவது என்ன சம்பவம்னா, நேற்று வந்து உங்களுக்கு பட்டன்லாம் அழுத்தி காட்டினேன் தெரியுமில்ல, அந்த பட்டன் சம்பவம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்க தெரியுதா போர்டு இருங்க, தெரியும் நினைக்கிறேன். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன்ஸ் வந்து இதில் வந்து நான் ஏசியை வந்து ஃபுல்லாக வச்சிட்டேன். ஓகேவா? அது என்னென்னா நைட்டு ஓவர் ஆயிடுச்சு ஏசி. அது வந்து கீழே போய் சிக்னல் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த ரூமில் ரொம்ப அதிகமாக ஏசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் சிக்னல் ஆகிருக்கு. நான் தூங்கினா எந்திரிக்க மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும், சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும், நான் தூங்கினா எந்திரிக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ இது என்னன்னா அவன் அடிச்சுட்டே இருந்திருக்கான், காலையிலே அடிச்சுட்டே இருந்திருக்கான். என்னடா அது அலாரமே வைக்கலையே, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு நாங்கள் வந்து நைட்லேருந்து ட்ரை பண்ணுறோம், பட் நீங்கள் வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு. ஏன் ப்ரோ ஸ்பேர் கீ போட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, அது ரூல்ஸை நாங்கள் வந்து நீங்கள் உள்ளே என்ன திங்ஸ் வச்சுருப்பீங்கன்னாங்க. ஸோ எனக்கு இந்த ஹோட்டலில் இது பிடிச்சிருக்கு. நிறைய வந்து இது இருக்குது, ஆனால் 8000க்கு ஒர்த்தானா ஒர்த்து இல்லை கைஸ், நோ ஒர்த். ஸ்விம்மிங் பூல் போய் பார்ப்போம், அதெல்லாம் இருக்கணும், ஒரு 5 ஸ்டார்னா இருந்து தான் ஆகணும். ஓகேவா? வாங்க ஸ்விம்மிங் பூல் பேசிவிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 6:30 ஓப்பன் சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக மணி 7:30. எப்போயுமே நம்ம லேட்டு தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே நடக்குதுல தான். சரி வாங்க மேலே போகலாம். ஏய் மக்களே, ரெடி ஆயாச்சு. ஸோ துண்டு வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க, என் துண்டு ஈரமாக இருந்துச்சு, நேற்று பாத் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஈரமாயிடுச்சு. ஸோ கை இன்னும் கட்டு போடல. ஸோ தெரியுதா மார்க்கு? தெரியும் நினைக்கிறேன் இது. ஓகேவா? அந்த மார்க் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மந்த் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரேக் பண்ணுவோம், அப்போல்லாம் இல்லைங்க. 1 மந்த் ஆயிடுச்சு, கரெக்டாக 1 மந்த் ஒரு 6 days ஆயிருக்கு. ஸோ வாட்டர் ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, பட் எதுவுமே வந்து வெயிட் மட்டும் தூக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. ஸ்விம்மிங் பூல் வியூ எப்படி இருக்குன்னா, ஐயோ கீழே குதிச்சிடக்கூடாது. 4 feet தான் இருக்கோம் நம்ம, அது வந்து 2 feet. ஸோ அதாவது நம்ம குளிச்சுக்கிட்டே நம்ம சென்னையை ரசிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ அப்படியே வந்து நம்ம க்ரீன் பார்க்கில் உள்ள செட்டப்பே அப்படி தான் இருக்குது. ஸோ வாங்க குளிக்கலாம். ஹே கைஸ், இதான் கைஸ் இந்த ரூட் டாப் ஸ்விம்மிங் பூல். ஸோ நான் நடுவில் வந்து மிதந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. ஓகேவா? ஐயோ நான் எங்கே கை வைக்கிறதுனே தெரியலங்க. ஓகேவா? எனக்கு பயம், ஐஃபோன் தண்ணியே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு எதுவும் உண்மைன்னு தெரில. பட் எங்கள் பசங்க தண்ணியில் போட்டாங்க, பட் 3 நாளில் வந்து ஃபோன் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. கரெக்டாக இது OMR ரோடு மக்களே. ஓகேவா? நான் காட்டுறேன் உங்களுக்கு ரோடு வியூ பார்த்துக்கோங்க. இது ஸ்விம்மிங் பூலு. ஓகேவா? ரோடை பாருங்க, இது ரோடு. ஆமாம் தெரியுதா? இது வந்து OMR ரோடு. ஓகேவா? தெரியுதா? பாருங்க, அதாங்க ட்ரேட் சென்டர். ஓகேவா? ஸ்விம்மிங் பூல். திஸ் இஸ் மை கார்னர். திஸ் இஸ் த ஸ்விம்மிங் பூல் கைஸ். வியூ பார்த்துக்க முடியாது. எஸ் அங்கே இருந்துச்சு. ஓகே, எதுவும் சொல்ல முடியாது. வந்துச்சு. சரி ஃப்ளோ பண்ணிடுச்சு. நம்ம நைட்டு நிற்க மாட்டேங்குது கைஸ். இது வேற கார்டு போட்டு எடுக்கணும். ஸோ நல்லா இருக்கு. சரி வாங்க, நிறைய பேடும் இருக்குது, நிறைய குட்டும் இருக்குது. சொல்கிறேன் எல்லாத்தையும் லாஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு பாத்ரூமையும் காட்டிடுறோன்றதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் வெயிட் எவ்வளோன்றது பார்க்கலாம். ஸோ எனக்கு நான் 75. ஸோ திஸ் இஸ் த பாத்ரூம். ஸோ ஒரு டெலிஃபோன் எமர்ஜென்சிக்கு. ஸோ சேவிங் கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேவிங் கிட் நான் யூஸ் பண்ணல, ப்ரெஷ்ஷு பேஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அப்புறம் இது ஹேர் ட்ரையர், கொஞ்சம் முடியை கொஞ்சம் செட் பண்ணேன். ஸோ எப்போதும் போல் நார்மலாக உள்ளது.
ஸோ அப்புறம் வந்து சின்ன ஒரு ஷவரு. பட் இங்கே உங்களுக்கு வந்து டப்பு தரமாட்டாங்க, அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் கைஸ். நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ்ன்றது ஒரு 20% இருந்துச்சுன்னா அதில் 20% அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அதில் 80% டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஹோட்டலில். எனக்கே வித்தியாசமாக இருக்குது. நான் ஸ்டே பண்ணதுலேயே இது மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணதே இல்லை. இதோட மோசமாக ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது ரேட்டு கம்மி. அதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா அது ரேட்டுக்கு ஓகேன்ற. எல்லாம் ரேட் அதிகம். ஒரு நாளைக்கு 8000 ரூபா. இட்ஸ் த காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ். சரி கைஸ், நான் செக் அவுட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ். பாய் ஃப்ரம் யுவர் ஆர்ட் டேக்ஸ் ஒன் லிஸ்ட். பாய் பாய். செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு செக் அவுட். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேண்ணா. ஓகே பாய் 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 பாய். கார்டு எடுத்தண்ணா. கார்டு அங்கே இருக்குது. ஓகே, செப்பல் போட்டு ஷூ போடணும். ஷூ போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணோம். ஸோ இந்த கையை வச்சுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறியானா? ஆமாம் ப்ரோ, எல்லா ஃபங்க்ஷனும் தான் இந்த கையை வச்சு தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே மக்களே, உங்களை விடைபெறுவது உங்கள் RDX.